தொடர்ந்து திமுகவை தொடர்ந்து தாக்கிட்டு இருக்க எல்லா கட்சிகளுக்கும் திமுகவை பற்றி கருத்துக்கள் சொன்னால் தானே அவங்களுடைய இருப்பை காட்ட முடியும். பிஜேபியாக இருக்கட்டும், அதிமுகவாக இருக்கட்டும், அல்ல புதிய கட்சிகளாக இருக்கட்டும், அவங்கெல்லாம் திமுகவை பற்றி கருத்துக்கள் சொன்னால்தான் தங்களுடைய கட்சி இருப்பதைப் போல மக்கள் மனதில் எடுத்து செல்ல முடியும் என்பதில் அவர்கள் அதற்கான கருத்துக்களை முன்வைக்கின்றார்கள். எங்களை பொறுத்தவரை யார் எந்த கருத்துக்களை சொல்கிறார்கள் என்பது எங்களுக்கு முக்கியமல்ல. நாங்கள் மக்களோடு மக்களாக முதலமைச்சருடைய திட்டங்களை கொண்டு சென்று சேர்க்கின்றோம். தமிழ்நாடு முழுவதும், குறிப்பாக என்னுடைய கரூர் மாவட்டத்தில் 1111 வாக்குச்சாவடிகளிலும் வெல்லும் தமிழ் பெண்கள் ஸ்டாலின் மகளிர் படை வீடு வாரியாக சென்று அரசனுடைய திட்டங்களை இருக்கக்கூடிய அங்கே வீட்டில் இருக்கக்கூடிய தாய்மார்கள், பெரியவர்கள், இளைஞர்கள் அனைவரிடத்திலும் சொல்லி வரக்கூடிய தேர்தல் களத்தில் முதலமைச்சர்களுக்கு ஆதரவாக இருக்க வேண்டும் என்ற கருத்துக்களை, தேர்தல் பிரச்சாரத்தை முன்னெடுத்து வருகின்றார்கள். நீங்கள் போகும்போது பார்த்துருப்பீங்க எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க மக்கள். அங்கே இருக்கக்கூடிய வீட்டில் இருக்கக்கூடிய தாய்மார்கள் எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்காங்கிறது. ஒட்டுமொத்தமாக இந்த தேர்தல் களம் என்பது மற்றவர்களை பற்றி நான் குறைத்து மதிப்பிடவில்லை. இருந்தாலும் கூட முழுமையாக நீங்கள் எதிர்பார்ப்பதை விட அதிகமான தொகுதிகளில் முதலமைச்சர்கள் ஒரு மகத்தான வெற்றியை பெறுவார்கள். 200க்கும் மேற்பட்ட இடங்களில் ஒரு மகத்தான வெற்றியை பெற்று 2வது முறையாக ஆட்சி பொறுப்பேற்பார்கள்.